வைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதுகு வலியா? ஆமா, கொஞ்சம் பின்னாடி பெயின். நீங்க வேணா நிமித்து விடுங்க, வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து. நம்ம நிமித்த வேணாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க பெரிய நிமித்த அனுப்பியிருக்காரு, தெரியுமா? ஆமா ஆமா ஆமா. அதாவது திமுக தான் ஜெயிக்கும், மற்ற கட்சிகள்லாம் பின்னாடி தள்ளப்படும் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு. பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர் உட்கார வைத்த முதல்வர். யாரையுமே முதல்வர்னு சொல்லாதீங்க, யாருமே உட்கார வச்ச முதல்வர். அவரா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஏங்க ஸ்டாலினாவே இருக்கட்டும், அவரெல்லாம் உட்கார வச்ச முதல்வர் தாங்க. உட்கார வச்சதுதானா? சரி 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 சரி, ரைட். அப்புறம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஓபிஎஸ்ன்றது இந்த கரும யுத்தம் நடத்தினார் அவரா? பழத்துல நின்றாருல, பெரிய பழவா. ஓ, பலாப்பழத்துல. ரைட் ரைட் ரைட். அதாவது பாருங்க, முன்னாள் முதல்வர், அதிமுகவோட முன்னாள் முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அதெல்லாம் வந்து எப்படின்னா, இது என்ன உள்குத்து இருக்குன்றீங்களா இல்ல எப்படி வெளிக்குத்து இருக்குமா? உள்குத்துலாம் அது எவ்வளவோ குத்து வாங்கியிருக்காரு அவரு. ராவபுரம் தோட்டத்துல அப்புறம் போயிருக்காரெல்லாம் உள்குத்து நல்லா வாங்கியிருக்காரு. இது இல்லைங்க, தர்ம யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா அவரு? ஆமா, அந்த கருமத்தை வேற கேட்டீங்க. அதனாலதான் இந்த அவரு ஆமா அவர் அந்த காரணமும் சொல்றாரு. ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பிரிஞ்சு கிடக்கான், பாட்டாளி மக்களுக்கு அன்புமணி சார் ஐயா பிரிஞ்சு கிடக்காங்களா, இந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் பிரிஞ்சு கிடக்கனால திமுக வெற்றி வாய்ப்பு இருக்குன்றாரு. பிரிஞ்சதுக்கு காரணமே அதிமுக பிரிஞ்சதுக்கு காரணமே நீதானே, உன்னாலதானே பிரிஞ்சிச்சு. நீயே இப்ப வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு பரவுது கமல். என்னன்னா, நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து ஏதோ சீட் பேரம் பேசினதாகவும், யாராருன்னா வைத்திலிங்கம் அவர்களுக்கும் அப்புறம் மனோஜ் பாண்டியன் அப்புறம் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுக பக்கம் போறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கடல்ல விழுகிறாப்ல, இல்ல கடல்ல விழுகிறாப்ல. ஆமா, அது திமுக கட்டுமுறை மதக்கும் அதில் நாங்கள் பயணம் செய்வோம் என்று சொல்ற இடத்துல போயிடாப்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது அதுதான், சீட் கொடுத்தாங்கன்னா போயிருவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது சப்போர்ட் பண்ண விதமாக இன்னைக்கு பேசிருக்காரு பாருங்க, திமுக தான் ஜெயிக்கும்னு. அப்ப இதுல இருந்தே தெரியுது, அப்ப திமுகவுக்கு வீழ்ச்சிகள் ஆரம்பம். அதாவது ஓபிஎஸ் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. வீழ்ச்சி எப்படியா திமுகவுக்கு? திமுக ஜெயிக்க போதுன்னு சொல்லியிருக்காரு. அதாங்க, இவர் போய் சேர்ந்தாருன்னா அப்புறம் வீழ்ச்சி தராது அப்படி சொல்றேன். ஆமா 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 ஆமா, ரைட் ரைட் ரைட். இவர் போய் சேர்ந்தா வீழ்ச்சியா? அதுதானே உண்மைதான். எங்க போனாலும் அது வந்து வீழ்ச்சியா தான் ஆகுது. பரவாயில்ல. ஏன்னா பாஜக போய் பழத்துல நின்றாப்புல, அடிச்சு பத்தி விட்டாயே பாவம். அது அவங்களாவது சுயேட்சையா நின்றாரு. அது பாஜக பிஜேபி ஆதரவு, அதாவது சுயேட்சையாவே நின்று. நான் என்ன சொல்றேன்னா, என்ன இப்போ அங்க போய் பேசப்படும் போதெல்லாம் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ஓட்டுப்புல ஓபிஎஸ்க்கு தான், எங்கள் ஓட்டுப்புல ஓபிஎஸ்க்கு தான் அப்படின்னே சொன்னாங்க. கடைசியில பார்த்தா என்ன ஆச்சு தெரியுங்களா, அங்க எப்பவுமே ஜெயிக்கிறவங்க வாய்ப்பு. ஓட்டு வங்கி நல்லா ரெண்டாம் இடத்துல வந்தாரு, அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இரட்டலை என்ற ஒரு அதாவது அதாவது அவர் வந்து ஒரு இரட்டலையில் நின்றவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் வந்து அவர் அங்க வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தாரு. அதனால சொல்றீங்களா? இல்லாட்டி நான் ஏதோ வைட்டமின் பி ஏதோ கொடுத்து இல்லன்னா அதுவும் வந்திருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பி எல்லா இடத்துலயும் கொடுக்குறாங்க, வைட்டமின் பி வந்து எல்லா இடத்துலயுமே கொடுக்குறாங்க. திராவிட கழகம் கொடுக்கவே இல்லையா? சரி ரைட். இப்ப நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். ஓபிஎஸ் அவர்கள் இன்று வந்து சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அதாவது இந்த வட்டமும் திமுக ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கமல்? அப்புறம் தளபதி விஜய் இருக்காரு, கூட்டணிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, என்டிஏ வலுவான கூட்டணிங்க, பாஜக கூட்டணி இருக்கு. இப்ப அன்புமணி போறாப்லாங்க அந்த கூட்டணிக்கு. நாளைக்கு இப்ப தனியா வந்து எங்க அண்ணன் டிடிவி அவரும் இருக்காரு உள்ளேயே. அதாவது அதிமுக கூட்டணி கிடையாது, பாஜக கூட்டணியில இருக்காருல்ல. பாருங்க, அவரெல்லாம் கிடையாதுங்க. அதாவது அன்புமணி அவர்கள் வந்து 25 சீட்டு பேரம் பேசி கொடுத்தா, எம்எல்ஏ 20 சீட்டு கொடுத்தா நான் வந்துருவேன், அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா கொடுத்தா வந்துருவேன்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு வச்சு, அனுமதி முடிஞ்சு வச்சு. நான் அதை பத்தி பேசி அன்புமணி முடிஞ்சு போச்சுன்றீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் போய் ஜாயின் பண்ணுவேன் சொல்லியிருக்காரா? யோ, நம்ம பேசுற டாபிக் ஓபிஎஸ் திமுக பத்தி, இதுக்கு தேவையில்லாம டாபிக் மாற்றி கொண்டு போற. ஓபிஎஸ் பத்தி பேசியா? தேவையில்லாம வளான்னு ஏதாவது பேசணும், அவதான் கொண்டு வருவேன். அப்புறம் நம்ம திட்டுவாங்க சேனல் உட்காந்து. ஓபிஎஸ் அதான் சொல்லிட்டீங்க, உள்ள போய் நுழைய போறாருன்னு சொல்லிட்டீங்க. எப்படியும் திமுக இதோட முடிச்சு கட்டிடுவாங்க. அவர் எதுக்காக அப்படி பேசணும், அது பேசுறதுக்கு பின்புலம் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கிறேன். பின் விளைவுகள்னா என்னன்னா, ஏடிஎம்கேல வந்து
ஐயோ ஏடிஎம்கேவா? சரி சரி. ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கேன்னு வந்துச்சுங்க. இப்படி ஏதாவது பேசணும்னா சரி இழுத்துக்குவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். யார் இழுத்துக்குவா? இந்த இழுத்துதான் தேர்ல விட்டாங்களே. ஆல்ரெடி இழுத்து கொடுங்க. நீங்க இப்படி இழுக்கிறத சொல்றீங்க, இப்படி ஒரு இழுக்கிறாங்கல்ல, அதையும் சொல்றேன் இல்லைங்க. ஆல்ரெடி அதிமுக, அதாவது அதிமுக கிடையாது, எடப்பாடி திமுக வந்து இழுத்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு பக்கெட்டு. சரிங்களா? கொஞ்சம் நம்ம என்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் புத்துணர்வோட தான் செயல்பட்டு. என்ன இருக்கு? அதாங்க பாஜக கூட இருக்குல்லங்க. என்டிஏவா? சரி, கூட இருக்கா? ஆமா. எந்த கூட? அயர் கூடயா, ரப்பர் கூடயா? பின்ற கூட இருக்கு. சரிங்களா? அந்த அதிமுகன்ற ஒரு கலையத்தை முடிச்சு கட்ட பெருமையே நம்ம பிஜேபிக்கு தான் இருக்கு. சோ அதனால வந்து இவங்க எல்லாம் வந்து என்னத்த சொல்றது, திமுக உறுதியா தோற்கும். ஏன்னு சொல்லு. தளபதி யாரு? அவரையும் தளபதி தான் கூப்பிடுவாங்க. என்ன தளபதி சொல்லியா? இளைய தளபதி சொல்லியா? இளைய தளபதின்ற ஒரு சக்தி கண்டிப்பா உருவெடுத்து வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. உருவெடுத்து வருதா? நீங்க பொறுங்க. எங்க 2026 வரட்டுங்க, அப்ப தெரியுங்க உங்களுக்கு. அப்ப ஓபிஎஸ் ஜாயின் பண்ணி வராங்க. ஓபிஎஸ் இங்க ஜாயின் பண்ணாருன்னா பாவம் எந்த ஆள் அழிஞ்சு போயிருவாப்லையே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கேயே இருக்கு. அப்ப நீ என்ன சொல்ற? ஓபிஎஸ் எங்க போனாலும் அது வந்து அங்க அவ்வளவுதான், முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. சரி. அதாவது கமல் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து திமுக சேர்வது உறுதியா, உறுதின்றாரு. அப்படி உறுதியாச்சு அப்படின்னா திமுக தோத்து போயிடுமா? ஏன்னா ஆம புகுந்து விடுவார். அது என்னது? ஆம புகுந்த வீடும் ஒண்ணுதான். ஓபிஎஸ் போற வீடு ஒண்ணுதான். சரி, எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவர் ஏதாவது புதுசா ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுங்க? கடைசி சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.